ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி 4 2026 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிப்ரவரி 1, 2, 3 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனலில் நடத்தி போட்டிருக்கோம். இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி 4 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சார்ந்த நியூஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவுடைய எத்தனையாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டதுன்னா 57வது நினைவு தினம் தான் அனுசரிக்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து அமைதி ஊர்வலம் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு வந்து அமைதி ஊர்வலமாக வந்து இன்னைக்கு நடத்தியிருக்கிறாங்க. பிப்ரவரி 3 1969 தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இறப்பு. அந்த பிப்ரவரி 3 அனுசரிக்கும் விதமாக இன்னைக்கு வந்து 57வது நினைவு தினத்தை வந்து ஒரு அமைதி ஊர்வலமாக வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இவருடைய தேர்வு நோக்கில் சில தகவல் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில் தலைவர்களை பற்றிய குறிப்புகள்னு சொல்லிட்டு ஒரு தனி சீரியஸாக வந்து நான் தனியாகவே கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸில் சில டேட்டாவை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதுமானது. சரிங்களா? அப்போ அறிஞர் அண்ணா அவருடைய பிறப்பு வந்து 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இவருடைய இறப்பு 1969 பிப்ரவரி 3. பெற்றோர் வந்து நடராஜன் பங்காரு அம்மாள். 1949 செப்டம்பர் 17 தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி வச்சு அக்கட்சியுடைய பொதுச் செயலாளராக அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. அப்போ இதில் தெரிஞ்சுக்கிற 4 விஷயம்: பிறப்பு 1909 செப்டம்பர் 15, இறப்பு 1969 பிப்ரவரி 3, பெற்றோர் வந்து நடராஜன் பங்காரு அம்மாள், திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கம் வந்து 1949 செப்டம்பர் 17, கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அப்போ எத்தனையாவது நினைவு தினம்னு பார்த்தீங்கன்னா 57வது நினைவு தினம் தான். இன்னைக்கு 2026, இறப்பு வந்து 1969. இன் பிட்வீன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 57 இயர்ஸ் ஆச்சு. ரைட், செகண்ட் நியூஸ் போயிடலாம். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் ஜனவரி 2026 மட்டும் எத்தனை டன் சரக்குகள் கையாண்டு புதிய சாதனை படைத்திருக்குதுன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் டன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து எட்டவே இல்லை. இப்போதான் ஜனவரி 2026 ஒரு புதிய மைல்ஸ்டோனை தூத்துக்குடி வஉசி போர்ட்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 40 லட்சம் டன். தேர்வு நோக்கில் சில விஷயங்களை நான் நோட் பண்ணியிருக்கேன். கடந்த நடப்பு 2025-26 நிதி ஆண்டில் ஜனவரி மாதம் வரை இத்துறைமுகம், எந்த துறைமுகம்? தூத்துக்குடியோடைய வஉசி துறைமுகம் மொத்தம் கிட்டத்தட்ட 3.597 கோடி டன் வந்து சரக்குகளை கையாண்டிருக்கதா பார்க்குறோம். அப்போ வஉசி துறைமுகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளதுன்னு கூட கேட்கலாம். தூத்துக்குடியில் தான் அமைஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? இந்த டேட்டா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து 3வது கொஸ்டின். பிரபல கட்டுமான நிறுவனமான டேக் டெவலப்பர்ஸ் விளம்பர தூதராக எந்த இசை அமைப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான். புள்ளி வச்சுக்கோங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் பிரபல கட்டுமான நிறுவனமாக சொல்லக்கூடிய டேக் டெவலப்பர்ஸுக்கு விளம்பர தூதராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்களை தான். அடுத்து இந்தியா சார்ந்த நியூஸை பார்க்கலாம். உலகின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அப்போ 3வது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி நாடு இந்தியானா அப்போ ஃபஸ்ட்டு 2 இடம்னா நமக்கு கிடைத்த 2023-24 தரவுகளின் படியில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முதலிடம் சீனாவாகவும் 2ஆம் இடம் அமெரிக்கா இருக்குது. அப்போ இந்தியா 3rd பிளேஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட சுமார் 85% இறக்குமதி மூலம்தான் பூர்த்தி செய்யுது. அப்போ இறக்குமதினா நம்ம எந்த நாடுகளை நம்பி நம்மளுடைய கச்சா எண்ணெய் தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம்னா ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் இருந்து தான் நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மணிப்பூர் மாநிலத்திற்கு புதிதாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர் யாருன்னா யும்நாம் கெம்சந்த் அவர்களை தான் மணிப்பூர் மாநிலத்துக்கு சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க. அப்போ தேர்வு நோக்கில் மணிப்பூர்னா என்ன, மணிப்பூரில் என்ன நடந்ததுன்னு தெரியணும். மணிப்பூர் கலவரம் வந்து 2023 மே மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது.
கிட்டத்தட்ட 2 சமூகம், பழங்குடியின சமூகமா சொல்லக்கூடிய மைதேயி, குகி என்ற 2 சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துல 260 பேர் உயிரிழந்துறாங்க. இது சிம்பிளா சொல்ற என்ன இஷ்யூனா, இந்த மைதேயின்ற சமூகத்திற்கு எஸ்டின்ற அந்தஸ்து கொடுக்கறாங்க உயர் நீதிமன்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த குகி சமூகம் வந்து பயங்கரமா வந்து சண்டையை போட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த கலவரம் தான் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டமா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல வந்து மணிப்பூர் கலவரம் வந்து நிலுவையிலே இருக்கு. அப்ப இதை சார்ந்து என்ன விஷயம் பார்க்கணும்னா, அந்த அந்த கலவரத்தின் போது அந்த மாநில முதல்வராக இருந்தவர் பிரேம் சிங் வந்து ராஜினாமா செய்கிறார். எதுக்காக ராஜினாமா செய்யறாங்கன்னா, ஆர்டிகல் 356 ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில நெருக்கடி ஏற்படும் போது அங்க இருக்கக்கூடிய சிஎம் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. அங்க இமிடியேட்டா வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் குடியரசுத் தலைவர் ஆட்சி போடப்பட்டது. அதுக்கப்புறம் 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் அந்த டேட் வந்து பிப்ரவரி 12ஆம் தேதியோட நிறைவடைகிற காரணத்தால தான் மணிப்பூர் மாநிலத்தில் வந்து சிஎம் வந்து நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த 6 மாசம்னு சொல்லியிருக்கல, எந்த டேட்னா நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 13, 2025 தான் ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 13ல அகைன் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்போ 1 இயர் காலம் முடிஞ்சு பிப்ரவரி 12ஓட. அதனால வந்து சிஎம் அவர்கள் வந்து யும்நாம் கெம்சந்த் அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ மணிப்பூர் கலவரம் வந்து 2023 மே மாத தொடக்கம். எந்த சமூகம்னா மைதேயி குகி சமூகத்தினரிடையே என்ன தொடர்பான போராட்டம்னா இடஒதுக்கீடுனா ரிசர்வேஷன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்போ மாநில முதல்வராக இருந்தவர் பிரேம் சிங் வந்து அவர்கள் ராஜினாமா பண்றாங்க. இமிடியேட்டா 6 மாசம் ஆர்டிகல் 356 படி ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்து அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்துறாங்க. மறுபடியும் 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த டேட் பிப்ரவரி 13, 2025 ஃபர்ஸ்ட். அதுல இருந்து 6 மாசம் நீங்க போட்டீங்கன்னா ஆகஸ்ட் 13, 2025. அப்போ மறுபடியும் பிப்ரவரி 12, 2026 ஃபினிஷ் ஆக போது குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதனால வந்து சிஎம் வந்து கேண்டிடேட் வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 6, புழுக்களை கொல்லாமல் பட்டு உற்பத்தியில எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக கண்டறிந்துள்ளனா மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்களா. இப்ப நீங்க பட்டு உற்பத்தியில அந்த பட்டு கூடுகள் இருக்கு, அந்த கூடுகளுக்குள்ள வந்து அந்த பட்டு புழுக்கள் இருக்கு. அது அப்ப கொதிக்கிற அந்த நீர்ல போட்டு அந்த புழுக்களை சாகடிப்பாங்க. அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணாம இந்த புழுக்களை கொல்லாமலே நம்ம ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் வெற்றிகரமா அப்படின்ட்டு மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதின் விளைவாக வந்து இது ஒரு சாதனையா பார்க்கப்படுது. சரிங்களா, இதுக்கு வந்து கோல் இந்தியான்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வந்து இதுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி புதிய டெக்னாலஜியை வெற்றிகரமாக பாசிபிலிட்டியாக கொண்டு வந்ததுக்கு அவங்க ஒரு வாலண்டியர்ஸாக வந்து சப்போர்ட் பண்ண, மேலும் நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கோல் இந்தியான்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து 7, கஞ்சார் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான இராணுவ கூட்டு இராணுவ பயிற்சினா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தான் நாட்டுக்கும் தான் இடைப்பட்ட ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த பயிற்சி நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்திருக்கு. அப்ப இந்த பயிற்சியுடைய பெயர் தெரியணும், கஞ்சார். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கிய தினங்கள். இதோட பிப்ரவரி 4, 2026 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உலக புற்றுநோய் தினம், அதாவது வேர்ல்டு கேன்சர் டே பிப்ரவரி 4 தான் அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் பை யூனிக். பெரும்பாலும் ஆங்கிலத்தில் கேட்கறதுனால ஆங்கிலத்தில் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் பை யூனிக்னு சொல்லுவாங்க, அதாவது தனித்துவத்தால் ஒன்றுபட்டோம். தமிழில் வந்து தீம்னா கருப்பொருள், யுனைடெட் பை யூனிக்னா தனித்துவத்தால் ஒன்றுபட்டோம். தமிழையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 4, 2026 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இதற்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ளேயே யோகா டீச்சிங் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒன்லைனர் வீடியோஸ், மேக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம ஒரு சீரீஸாக பண்ணலான் இருக்கோம். வரக்கூடிய குரூப் 1, 2, 4 போலீஸுக்கு படிக்கக்கூடிய பிசி, எஸ்ஏ எக்ஸாமுக்குள்ள நம்ம இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிள் இன் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா, மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.